ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கொஷின் பேப்பரில் உள்ள சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற சம் பாருங்கள். பூமியில் 2250 பாகத்தில் 5 பாகம் சல்ஃபர் உள்ளது எனில் பூமியில் எத்தனை சதவீதம் சல்ஃபர் உள்ளது? அதாவது 2250 பாகம் டோட்டலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாகத்தில் 5 பாகம் வந்து சல்ஃபர் உள்ளது அப்படின்னா எனில் பூமியில் எத்தனை சதவீதம் சல்ஃபர் உள்ளது? இந்த 5 பாகம் அப்படிங்கிறது பெர்சன்டேஜில் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். இதுக்கான ஆன்சர் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? டோட்டலாக எவ்வளோ பாகம் நம்மக்கிட்ட இருக்குது? 2250. அதில் 5. இப்போது 10ல் 2 அப்படின்னா இப்படி தானே போடுவோம் இல்லைங்களா. ஸோ 10ல் 2, 5ல் 3 பங்கு, 5 பங்குல 3 பங்கு, அந்த மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா. அதே தான் இங்கே 2250 பாகத்தில் 5 பாகம் வந்து சல்ஃபர் உள்ளது எனில் பூமியில் எத்தனை சதவீதம் சல்ஃபர் உள்ளது அப்படின்னா இது அப்படியே பெர்சன்டேஜ் ஆகினா போதும். இன்ட்டு 100 போட்டுக்கலாம். பர்சன்டேஜ் ஆகணும், சதவீதமாக கொண்டு வரணுங்கிறதுனால. இப்போ நார்மலான சிம்பிளிஃபிகேஷன் 0க்கு 0 என்ன ஆகிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 5th டேபிளில் போட்டு பாருங்கள். 1 5 are 5ன்னு போடலாம். இதில் எத்தனை 5 இருக்கும்? 22ல் 4 5 are 20ன்னு வரும். ரிமைனிங் 2 இருக்கும். 25 இருக்குமா? 5 5 are 25. அப்போ 45ன்னு வருது. இங்கே என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்ணலாம்? மறுபடியும் 5th டேபிளாலே இங்கே ஏன்னா 10 இருக்கு இல்லையா, இதை விட்டுட்டோம் பாருங்கள். 10 2 5 are என்னது? 10 9 5 are என்னது? 45. அப்போது மேலே என்ன இருக்குது? 1 into 2 இருக்குது, 2 தான் கிடைக்கும். டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? 9 இருக்குது. அப்போ 2 divided by 9% அளவு தான் என்ன இருக்குது? சல்ஃபர் இருக்குது நம்மளோட பூமியில். செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா 6 7 8 9 மற்றும் 12ஆல் வகுபடும் பொழுது மீதி 1 என வரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. மிகச்சிறிய எண் அப்படின்னாவே நீங்கள் நம்ம உடனே ஞாபகத்துக்கு என்ன வந்துடணும்னா எல்சிஎம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 6 7 8 9 மற்றும் 12ஆல் வகுபடும் பொழுது மீதி 1 என வரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. கொஷின் வந்து நல்லா 2-3 டைம் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமில் ஈஸி ஆகிடும். சரிங்களா? ஸோ ஏன்னா கொஷின் புரியாமல் நம்ம ஆன்சர் போட முடியாது. 6 7 8 9 12. அப்போ நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அது கூட இந்த ஒரு 1 வந்து ஆட் பண்ணால் போதும். சரிங்களா? சிம்பிள் தான். ஓகே, இப்போ வந்து செகண்ட் சம்மு பாருங்கள். 6 7 8 9 அப்புறம் 12 எல்சிஎம் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செகண்ட் டேபிளில் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? செகண்ட் டேபிளில் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 3 2 are 6. அதே போல் இங்கே என்ன கிடைக்கும்? செகண்ட் டேபிளில் 7 வராது இல்லையா. ஸோ 7 அப்படியே போட்டுக்கிறோம். எயித்து டேபிளில் சாரி செகண்ட் டேபிளில் 8ங்கிற நம்பர் வரும் இல்லையா. அப்போ 4 2 are அப்புறம் 9 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 6 2 are 12ன்னு வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டேபிளில் போடுறோம் 1, அதே 7 அப்படியே, 4 அப்படியே, 3 3 are 9, 2 3 are 6 இப்படி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம்? செகண்ட் டேபிள் வேணால் போடலாம். 1 அப்படியே இருக்குது, 7 அப்படியே தான் வருது, 2 2 are 4, 3யும் அப்படியே தான் வருது, 1 2 are 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். வேறு ஏதாவது போட முடியுமா? போட முடியாது. 7 போட்டாலும் அப்படியே தான் வரும். ஸோ அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்த தான் போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுமா? 2 into 3 into 2 into இந்த 1 into 7 into 2 into 3 into 1 அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? 2 3 2 1 7 2 3 1 இது எல்லாத்தையும் நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் மிகச்சிறிய வேல்யூ அப்படின்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்க. அப்போ எல்சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எல்சிஎம் நார்மலாக எல்லாத்துக்கும் போட தெரியும். அதே தான். ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 6 அதுக்கப்புறம் 2 கிடைக்கும், அதுக்கப்புறம் 14 கிடைக்கும், அதுக்கப்புறம் 3 கிடைக்கும். ஓகேவா? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 கிடைக்கும், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 42 கிடைக்கும் இல்லையா. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இப்போ என்னென்னு கிடைக்கும்? 504 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் ஆன்சர். கடைசியாக நம்ம என்ன பண்ணணும்? கொஷினில் வந்து கொடுத்துருந்தாங்க மீதி 1 என வரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. அப்போ அந்த 1 நான் என்ன பண்ணிக்கணும்னு சொன்னேன்? ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அப்போ ஆன்சர் என்னது? 505 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.